ரேகையை தொடர்ச்சியாக எக்ஸ்குறி அமைப்பு, அதாவது பக்கத்தில் நான் ஒரு போர்டு போடுறேன், அதை பாருங்கள். அந்த போர்டில் எந்தெந்த இடத்துல எக்ஸ்குறி அமைப்பு இருக்குன்றது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த அமைப்பில் சில மேடுகள் இருந்தால் என்ன பலன்கள், ரேகைகள் இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த பதிவில். கைரேகை ஜாதகம் நீங்கள் பார்க்கணுன்னா குறைந்த கட்டணமாக 150 ரூபாய் பெறப்படும். இதை நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மூலியமாக நீங்கள் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் அனுப்பின வித்தின் ஒரு ½ ஹவரில் உங்களுக்கு உண்டான ப்ரொடக்ஷன் சொல்லப்படும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்குறி அமைப்பு இருந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய அமைப்பும் ப்ளஸ் தொழில் மூலியமாக நீங்கள் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, பல பிரான்ச்சுகள் நீங்கள் தொழில் மூலியமாக இந்த சுக்கிரமேடில் இந்த மாதிரி எக்ஸ்குறி பெரியவங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலும் சரி சில திருப்திகரமான நிலைகள் இருக்காது. இதே இந்த அமைப்பு மனைவி கையில் இருந்ததுன்னா கணவரால் மன கஷ்டங்கள், திருப்தி இல்லாத வாழ்க்கை, எந்த மாதிரி கஷ்டங்களாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மேலோங்கி வந்துடுவீங்க. அந்த ஒரு அமைப்பு இந்த புத்தி ரேகை இறுதி ரேகை இடையில எக்ஸ்குறி அமைப்பு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி மார்க்கில் இருக்கணும். அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு இந்த அமைப்பில் இருந்தாலும் சரி எக்ஸ்குறி அமைப்பு. இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற லிங்கை டச் பண்ணி பாருங்கள்.